அதாவது இந்த கடையின் கிராமத்திலே பலவித, அதாவது கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆண்டவர்கள். அப்படிப்பட்ட அந்த வார்த்தை கணக்க திருவாளர் காலம் சென்ற திருவாளர் பி. பாண்டரங்கன் பாகவதர் அவர்கள் தர்மகர்த்தா அவர்கள் 3 தலைமுறையாக தர்மகர்த்தாக இருந்தவர்கள். இவர் 3வது தலைமுறை. பி. பாண்டரங்கன் சொல்லக்கூடிய அந்த தர்மகர்த்தா அவர்கள் 5 கோயில்களை கட்டி கும்பாபிஷேகம் செய்திருக்கிறார். அதாவது குளத்தை வெட்டலாம், அதாவது வெட்டி வை, நட்டு வை, கட்டு வை, கட்டி வை என்று சொல்வார்கள். வெட்டி வைத்தால் குளத்தை வெட்டி வைக்க வேண்டும், நட்டு வைக்க வேண்டும் என்றால் ஒரு மரத்தையாவது நட்டு வேண்டும், கட்டி வைக்க வேண்டும் சொல்வார்கள், கோயிலை கட்டி வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் கிராமத்திலே சன்மார்க்கம் நடக்கும், பக்தி பெருகும். அதாவது சில பிள்ளைகளுக்கு பேர் வைப்பார்கள், கோவிந்தா, பாண்டரங்கா, நாராயணா என்றெல்லாம், வாசுதேவா என்று. இப்போ சில பேர் பேர் வைக்கிறாங்க, சுரேஷ், ரமேஷ், மகேஷ் நிறுவனம் பண்றாங்க. இருக்கிறோம் இப்படிப்பட்ட பெயரை வைத்தாலாவது கடவுள் பெயரை சொல்லலாம். அதாவது நாராயணா என்றால் தன் பிழை கூட்டுவது மட்டுமில்லாமல் அந்த ஆண்டவனை அழைப்பது ஒரு நாராயணா, மாதவா, கிருஷ்ணா, கோவிந்தா என்று பெயர் சூட்டினார்கள். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய பெயர் படைத்தவர், பெயர் பெற்றவர். மனிதரில் மாடு உண்டு, மனிதரில் நாய் உண்டு, மனிதரில் நரி உண்டு, மனிதரில் மனிதர் உண்டு என்று சொல்வார்கள். மனிதராக பிறந்தால் மட்டும் போதாது, புல்லாகி, பூவாகி, புழுவாகி, பல்விருகமாகி இதெல்லாம் ஒரு 7 பிறப்பு என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த எல்லா பிறப்பையும் பிறந்து கடைசி பிறப்புதான் மனித பிறப்பு. அந்த மனித பிறவிலே புண்ணியம் செய்தவர்கள் தான் மனித பிறப்புதான் பிறவியாக பிறப்பார்கள். அந்த மனித பிறவியும் மனிதருள் மனிதர் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட மனிதருக்குள்ளே மனிதனாக வாழ்ந்தவர், கடவுளாக வாழ வேண்டிய அவசியமில்லை. மனிதனாக வாழ்ந்தாலே போதும், அதுவே நம்மை கொண்டு போய் சொர்க்கமலி கொண்டு சேர்க்கும். அப்படிப்பட்ட திருவாளர் பாண்டரங்கன் ஐயா அவர்கள், தர்மகர்த்தா அவர்கள் இந்த ஊரிலே நாடகம் நிறைய நடித்து பெயர் பெற்றவர்கள். ஐயா அவர்கள் சத்தியவான் சாவத்தினர் நாடகத்திலே சத்தியவானாக வேடவேற்று நடத்தியிருக்கிறார். அவருடைய வேடம் சத்தியவான் வேடம். அதனால் அவருடைய உறவினர்கள் அனைவரும் என்று தெரிவித்தார்கள். ஐயா அவர்கள் சத்தியவானாக நடித்தவர். அவருடைய ஞாபகமாக அவரை பற்றி அவர் பாடிய பாடலை ஒரு சில பாடல்கள் பாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதனால் அந்த சத்தியவான் வேடத்தில் உள்ள பாடலை ஒரு சில பாடல்கள், ஒரு சில வரிகளை பாடிவிட்டு கலைஞருக்கு அவர் தொடர வேண்டும் என்பதால் ஏனோ என்னை எழுப்ப நானாய் படமானே, எனக்கு அதனை உரைக்க வேண்டும் இசைக்கு கேட்ப நானே. ஏனோ என்னை எழுப்ப, ஏனோ என்னை எழுப்ப நானாய் படமானே, எனக்கு அதனை உரைக்க வேண்டும் இசைக்கு கேட்ப நானே. எந்த ஊரோ இருப்ப, எந்த ஊரோ இருப்ப ஏதோ பெயர் தந்தை, எந்த ஊரோ இருப்ப ஏதோ பெயர் தந்தை, எவருக்கு சொன்னதினால் இன்பம் கொள்ளும் இல்லை. அழகிய மகாபுரி அற்பவதி புத்திரி, அக்கம் பக்கத்தோடு என்னை அழைக்கும் பெயர் சாவுற்றி. சத்தியவான் இன்னும் மனமானதோ, இன்னும் மனமானதோ இல்லையோ நீவோ, இசைக்குள்ளே கேட்பதற்கு சக்கையும் ஆகாது. சாவுற்றி சொல்ல வெட்கம் மகுனே இன்னும் மனம் இல்லை, சொல்ல வெட்கம் மகுனே இன்னும் மனம் இல்லை, சொந்தமான தந்தை தாயார் என்னிடமும் இல்லை. என்று 20 சபாஷனை அதிலே சாரமுறையானக்கூடிய தூமைக்கேன் மகன் சத்தியமான் நான் காண்பித்தேன் என்று சொல்வார்கள். அப்படியா
ஆனா சத்தியவான் என்று சொல்வான் நான் தானே மானே. ஆனா சத்தியவான் என்று சொல்வான் நான் தானே மானே. அப்படியா அப்படியா சாந்தம் இப்போதே அன்பு கொண்ட பேர்களுக்கு இன்பம் நெஞ்சாதே. அன்பு கொண்ட பேர்களுக்கு இன்பம் நெஞ்சாதே என்று இருவர் சம்பாஷணை பாடுவது. அவர்கள் இருவர் சம்பாஷணை செய்து அதாவது சாவுத்தை விட்டு முக்கியமான பிரிய போகிறார் தந்தை தந்து பார்த்து வர வேண்டும் என்று அந்த சமயத்திலே சாவுத்திரி பாடுவார்கள். சாவுத்திரி சத்தியவான் பாடக்கூடியது. முன்னா என்ன மறந்திடாதீர் என் அம்மாயை நீர் அங்கே இருந்திடாதீர். சத்தியவான் உன்னாட்டை நானும் மறப்பதில்லை. கண்ணே நம்பினேன் உங்கள் கூறினீர் சொல்லை. ரூபச்சித்திர மாமரக்குயிலே எனக்கு ஒரு வாசகத்தினை நீ உரைத்திடுவாய். அங்கினால் இன்பமாய் அருகிலே ஓடிவா மகே நான் ஓடி உன்பாதம் தேடி இன்பம் மகே நான் ஓடி உன்பாதம் தேடி அன்பான தேடி எவ்வாமையோடு எல்லாதி நத்தம் ஒன்றே என் சித்தம் அன்பான முத்தம் இங்கே கொடுத்தேன். ஆகாக இந்த முத்தம் அறிந்தேனே என்று சாவுத்திரி விட்டு பிரிந்து தன் தந்தை பார்த்து சென்று விடுவார். அதன் பிறகு ஏமதர்மன் திருமணம் முடிந்த பிறகு ஏமதர்மன் உயிரை பிடிக்க வருகிறார். அந்த சமயத்தில் தான் நிறைய பாடல்கள் இருக்கிறது, பாடிக்கொண்டிருக்கிறார். காலம் கடந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து அதாவது அவருடைய ஞாபகார்த்தமாக ஒரு சில வரிகள் பாடி காட்டினேன். வேறொன்றுமல்ல, தவறாக நினைக்க வேண்டாம். அதாவது கதை தொடர்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு ஐயாவர்கள் நோக்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றினர் அறினால் தீங்கின் ஆழலாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் தன்னர் ஊடு நேரப்பட பூங்கு வளைப்போதில் பொறிவண்டு கண் கொடுப்ப தேற்றாது உற்றிருந்து சீற்ற முறைப்பற்றி வாங்க குழந்தை வரைக்கும் வள்ளல் பெருந்தொற்கள் நீங்காத செல்வம் நிறைந்து நம்முடைய சுற்றத்தாரும் உறவினர்களும் அதாவது அனைவரும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்ல முறையில் ஐயா அப்படி மாண்டான் அவர்கள் வாழ வைப்பார்கள் அறிவித்துக் கொண்டு இன்று அவருக்கு திருநாடு அலங்கரித்தல் என்ற விழா நடந்து கொண்டிருக்கிறது.